வணக்கம். ரொம்ப விரும்பி இந்த கட்சியில வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால 7 எம்பிக்களையும் சேர்த்துக்கிட்டாங்களா மேடம்? இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள ராகவ் சத்தாவுக்கு இப்ப வந்து வசீகரன் அவர்கள் என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து இப்ப சொல்றாரு, இவங்கெல்லாம் நான் கழிக்க வேண்டியவர்கள், இவங்கெல்லாம் பார்ட்டியில இல்லாம இருக்கவே கூடாது அப்படின்லாம் இப்படி சொல்றாரு. 15 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், ராகவ் சந்தாவா இருக்கட்டும், த வேல்யூபிள் மெம்பர்ஸ் ஆஃப் ஏஏபி பார்ட்டி, பாராளுமன்ற துணைத் தலைவர், திடீர்னு இன்னைக்கு வந்து அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் கருத்து வேறுபாடு வருகிறது. அது பல நாட்களாக ஒரு நீர் போத்த நெருப்பாக இருக்கிறது. அது வெளியே வந்து உடைகிறது. அதுக்கு பிறகு அவங்க வந்து 7 பேர், 10 பேர்ல 7 பேர் போயிடுறாங்க பிஜேபிக்கு. சோ இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நீங்க கேட்டீங்க ஒரு நக்கலா, ரொம்ப விரும்பி வந்தாங்க சேர்த்துக்கிட்டீங்களான்னு. ஆமாங்க, தே ஹேட் ஆப்ஷன். காங்கிரஸ்க்கு போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போயிருக்கலாம். நேஷனல் பார்ட்டிஸ்னு நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாஜகவுக்கு தான் வந்தாங்கிறது விரும்பி தான் வந்தாங்க. இட் இஸ் அ சாய்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஒரு நல்ல இளம் தலைவர்களை காங்கிரஸ் வந்து மதிக்க தவறிய போது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜோதிராதித்யா சிந்தியா, அவங்களுக்கு சரியான ஒரு வேல்யூவை கொடுக்கிறது வந்து பிஜேபி. எந்த இடத்துல குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல, அதே போல நேர்மையான அரசியல்வாதிகளும் எங்க இருக்க முடியுமோ அங்கதாங்க வருவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இப்போ பிரச்சனை என்ன, வசீகரன் அவர்களுடைய பிரச்சனை என்ன, பாராளுமன்றத்துல அவங்களுக்கு கட்சி இல்லாம போச்சு. ஏஏபி கட்சி இருக்குது, ஆனா அந்த ஏஏபி கட்சி வந்து 7 பேர் எம்பியோட போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? தேர் இன் a very delicate position, அப்படி வெரி டெலிகேட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து விதவிதமா அதுக்கு அவங்க என்ன சொல்ல முடியுமோ அதையெல்லாம் தான் சொல்லி அவங்க அதுக்கு முன் கொடுக்கணும். கேட்டாங்க, அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா? நான் கூட தான் கேட்கிறேன், ராஜஸ்தான்ல நடக்கலையா? 6 பிஎஸ்பி எம்எல்ஏ அப்படியே வள்ளிசா காங்கிரஸ் இழுத்துக்கிட்டு போகலையா? இப்ப மட்டும் என்ன காங்கிரஸ் கட்சி மட்டும் புனிதர் கட்சியா? ஆப்ல இருந்து நீங்க, நான் கேக்குறேன், ஆப்பு டெல்லியில 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, பக்கத்து ஊர்ல பஞ்சாப்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, மத்த ஊர்ல இங்க வந்தா தமிழ்நாட்டுல 2 பேரும் கூட்டு. உங்களுக்கு ஏதாவது எத்திக்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது நாணயம் இருக்கா? அரசியல் நேர்மை இருக்கா? ஏன் பாஜக அந்த மாதிரி ஒரு கட்சி சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கட்சி சொல்லுங்க. கஸ்தூரி, ஒரே நிமிஷம். காங்கிரஸ் கிட்ட அரசியல் நேர்மை இல்ல, அது நீங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது. ஆம் ஆத்மி வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி இல்ல, பாஜக அரசியல் நேர்மையோடு இருக்கிற கட்சி தானே. நீங்க போன 17ஆம் தேதி இடி ரைட் நடத்தின ஒருத்தர நீங்க 24ஆம் தேதி சேர்த்துக்கிறீங்களே, அதனுடைய டிசைன் எப்படி? அது எனக்கு புரியல. ஐயோ, எங்களுக்கும் தாங்க புரியல. ஆபீஸ்ல இருந்து வருதா? நீங்க சொல்றத வந்து வன்மையா கண்டிக்கிறேன். இடி ரைடு பாஜக ஆபீஸ்ல இருந்து வருதா? மடியில கனம் இல்லன்னா வழியில பயம் இல்ல. இடி ரைட்ல ஏதாவது மாட்டிக்கிச்சா? ஏதாவது வெளியே வந்துச்சா? இப்படி பெரிய கோடிகளா வெளியே வந்துச்சா? என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடி, நீங்க என்ன பாஜக கட்சி தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்துதா? நீங்க அப்படி ஒரு நேரடியா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? வைங்க, வாயால சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். பாஜக தான் நடத்துது நானே சொல்லணுமா? தமிழ்நாட்டுல வரதே இல்லையா? தமிழ்நாட்டுல போஸ்டர் மேல ஒரு பார்ட்டி எல்லாம், போஸ்டர் மேல செருப்பு எறிஞ்ச பார்ட்டி எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. திடீர்னு நீங்க அரெஸ்ட் ஆகுது, திடீர்னு கமிஷனர் மாறுறாரு. அதெல்லாம் நீங்க, அது தமிழ்நாட்டுல நடந்தா அப்ப வந்து அதை நீங்க அரசியல் நேர்மைன்னு சொல்லுவீங்களா? உங்க இதுல என்னைக்காவது அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா உங்க டிவில? உடனே அரசியல் நேர்மை. பாஜகவுக்கு என்னங்க நேர்மை குறைஞ்சு போச்சு? நான் குறைஞ்சு போன இடத்த தயாரா இருக்கேன் பேசுறதுக்கு. பட் சென்சார் போர்டுல ஏதாவது ஒரு படம் சிக்கினா உடனே பாஜக, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல இருந்து ரெய்டு வந்தா உடனே பாஜக, நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சா உடனே பாஜக. ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? அரசாங்கம் எந்த வேலையும் செய்யக்கூடாதா? அப்ப எந்த வேலை செஞ்சாலும் உடனே நீங்க பாஜக, உங்களுக்கு பிடிக்கலன்னா பாஜக மேல பழி போடுங்க. ஏன் டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தாங்க? பாஜக தான் கொண்டு வந்துச்சு. அரசாங்கத்துடைய ஒரு நலன், இந்தியாவுக்கே நலன் பயக்கக்கூடிய ஒரு டீலிமிட்டேஷனை தோக்கடிக்கல.
அப்ப நீங்க அரசியல் நேர்மை பத்தி பேசுனீங்களா? இதோ இந்த ஆப்பும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தோக்கடிச்சாங்களே, அப்ப நேர்மை பத்தி பேசுனீங்களா? மக்களுக்கு பண்ண துரோகத்தை பத்தி பேசுனீங்களா? மேடம் நீங்க பேசிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. இந்தியாவுக்கே நன்மை பயக்கக்கூடிய டீலிமிட்டேஷன், அது எப்படி இந்தியாவுக்கே நன்மை பயக்கக்கூடியது? டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் சொல்லணும். ஒரு சீட்டு பெண்களுக்கு இல்ல மேடம், ஒருவேளை இல்ல கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எத்தனை இடங்கள் அதிகரிக்கப்படணும் அப்படிங்கறத டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் சொல்லணுமே தவிர பார்லிமெண்ட் சொல்லக்கூடாது. டீலிமிட்டேஷன் கமிட்டி இல்ல பாருங்க, தயவு செஞ்சு சொல்றீங்க. டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் சொல்லணும், அத பார்லிமெண்டே சொல்லக்கூடாது. இந்த பில்லுல நீங்க எப்படி இந்த நம்பர் கொண்டு வந்தீங்கங்கிற கேள்விதான் அந்த பில்லு பாஸ் ஆகாம போனதுக்கு காரணம். நீங்க அது இந்தியாவுக்கே நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி இந்தியாவுக்கே நன்மை பயக்கக்கூடியது? இல்ல அப்ப நம்பரை மாத்தினா பாஸ் பண்ணிருவீங்களா? நம்பர் எல்லாம் மாத்தவே கூடாதுங்க, கமிட்டி தாங்க சொல்லணும். சொல்லாதீங்க, கமிட்டி தான் சொல்லணும் மேடம். அந்த நம்பரை யாரு டிசைட் பண்ணாங்கங்கற, அந்த நம்பரை யாரு டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பார்லிமெண்ட்ல பதில் சொன்னாங்களா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி. ஒரு மணி நேரத்துல எப்படி நான் சரி பண்ணி கொண்டு வருவேன் எப்படி ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு? பிரச்சனைன்றீங்க. இல்ல யார் டிசைட் பண்ணாங்கங்கிறது சரி. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் டிசைட் பண்ணா உடனே நீங்க வேணாம்பீங்களா? தமிழகத்துக்கு 20 சீட் அதிகம் வருது, வேணாம். இங்க எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்குதுங்க, சட்டம் படிதான் நடக்கணும். அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வதற்கு நாடாளுமன்றத்தோட அவை அனுமதிக்காது. என்ன வேணா பிரச்சாரம் பண்ணாதீங்க அரவிந்தாக்ஷன், என்ன வேணா பிரச்சாரம் பண்ணாதீங்க மேடம். நான் எதுவுமே பண்ணல மேடம், நான் இருக்கிறத சொல்றேன். உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறது திமுக காங்கிரஸ், அத சொல்லுங்க. 20 சீட்டு ஐயோ போச்சு மேடம். இங்க பாருங்க, உங்களோட கணக்குப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகுது. எதுக்காக அகிலேஷ் யாதவ் அதை எதிர்த்தாரு? நீங்க சொல்றது முழு பொய், நீங்க சொல்றது முழு பொய். டிவில நீங்க இப்படி தவறான தகவல் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகுது? எல்லாருக்கும் ஒரே சீரா 50% அதிகமாகுது. 10 அதிகமா 40 அதிகமான்னு கேக்குறீங்களே, 50% அதிகமா 50% அதிகமா, ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான். அத சொல்லுங்க.